ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் ரைவல்ன்ற ஒரு கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் மாதிரி. நம்ம வந்து எல்லா பேர்த்தையும் 1v1 கூப்பிடலாம், 2v2 கூப்பிடலாம், 3v3, அதே மாதிரி 4-5 வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறம் ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே வேணுனாலும் கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. நம்ம போட்டுடலாம் ஃப்ரீ ஃபயரும். இப்போ வந்து நம்ம பிகினர் கொடுப்போம் 2v2. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவனாவது நம்மளை இன்வைட் பண்ணி நம்ம உள்ளே போகிறோமான்றதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெலிபோர்ட்டிங் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ச்சே நல்லபடியாக ஜெயிக்கணும். பார்ப்போம் ஜெயிக்க முடியுமா இல்லையான்னு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா சரியாக டைம் கிடைக்கல, அதனால் வெறும் ஒரு மேட்ச் தான் போட்டிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோலாம் கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட்டிங் ஆகிட்டே இருக்குது. டேய் எவ்வளோ நேரம்டா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் ஆகிட்டுருக்கேன். அப்பாடி ஒரு வழியாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரைவல்ஸ் இப்போ வந்து அரீனான்ற ஒரு பிளேஸ் இருக்குது, அதை நம்ம கொடுத்து நம்ம போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 1v1 ஃப்ரெண்ட்ஸ். 2v2 போட்டால் அவனில் வந்து ஒருத்தன் கனெக்ட் ஆகலை, நம்மளில் வந்து ஒருத்தன் ஆஃப்லைன் போயிட்டான். பார்த்தீங்கன்னா 1v1 தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவனும் மொபைல் பிளேயரு, நானும் மொபைல் பிளேயரு. யார் ஜெயிக்கிறான்றதை கமெண்டில் தட்டி விட்ருங்க. நான் ஜெயிப்பேன்னா ஒரு லைக்கு, அவன் ஜெயிப்பானா ஒரு சப்ஸ்கிரைபு, இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டு விட்ருங்க. யார் ஜெயிப்பான்றதை பொறுத்து இருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவன் வந்துட்டான், இதான் அவன் சாக்கு, நம்ம அடிச்சிடுவோம் டக்குன்னு. நம்ம இவனை முடிச்சு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சு விட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ரவுண்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஆஃப்லைன் போயிட்டானா அதெல்லாம் கணக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து விளாண்டுருக்கலாம், பட் அவன் விளாடுவான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்களேன், அவன் விளாடுவான். எனக்கு விளாடுவான்னு தான் தோணுது. பார்ப்போம் விளாடுவானா இல்லையான்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் நகன்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நெட்டு லாகா, அவனுக்கு நெட்டு லாகா ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. ரீலோடு வேறு டக்குன்னு அடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். ஓமை கால் லாக்கெட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் விட்டுங்க நிற்கான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியா அடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வேறு சுருன்னு போய்க்கு நிற்கான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வின் பண்ணியாச்சு. சரியான எக்ஷாட்டு தரமாக விழுந்துருச்சு மண்டையில். இப்போ வந்து நம்ம தேர்ட் ரவுண்டு வந்தாச்சு. நம்ம 2, அவன் 0. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஆட்டியும் அடிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடித்து தம்சம் பண்ணிடுவோம் அவனை. அடே எங்கடா இருக்க, என் பேஸ் பக்கம் போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கையில் ராக்கெட் லான்ச்சர் வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ராக்கெட் லான்ச்சர் இருக்குதுன்னு வேறு தெரில. என்கிட்ட வந்து சும்மா சாதாரண கன்னாக இருக்குது. நல்ல டேமேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ரீலோடு நான் அடிச்சிருப்பேன். சரியான ரீலோடு ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம தோக்கடிச்சிட்டான். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி ஜெயிக்கிறோம். இந்த மேட்ச்சே நம்ம தான் ஜெயிக்கிறோம். எனக்கு யார் ஓட்டு போட்டின்றதை மட்டும் அப்படியே கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் எப்படியா தோக்கடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எக்ஷாட்டுக்கு தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எக்ஷாட் ஆகணும். அப்புறம் ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே போடலான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2v2. ஓமை காட் 2v2ன்ற பாருங்க. 2 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியா நம்ம லீடு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லீடு எடுத்துருவோம். ஐயோ நம்மளுக்கிட்டே கிரெனேடை போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே வேணுனாலும் கமெண்ட்டில் போட்டுருங்க, அதையும் நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இவனை அடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. மண்டையில் உழுகுது, பட் நெக்ஸ்ட்டு ஷாட்டு அப்படியே தொடர்ந்து விழுங்குனா தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக மண்டை சதுரும். இப்போ வந்து நம்ம அப்படியே அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா ஓடுற நீ தோக்கடிக்காமல் விட மாட்டேன்டா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓட்ட அமைச்சிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வின் பண்ணியாச்சு. நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம். இப்போ நம்ம 3-2 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ போயிட்டு அவனை அடித்து தும்சம் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்டு எப்படியாவது ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தான் மேட்ச் வின்னே. ஐயோ கையை வேறு ஏற்றுக்குத்தி நிற்கேன் கிரனேடுக்கு பதிலாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னமோ போட்டு விட்டேன். டேமேஜ் போய்க்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லைடிங்கை போட்டு எங்கடா போனியா ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போனேன் அந்த இருக்கான். டக்குன்னு மறைஞ்சிடான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கிட்ட போனானே தெரில. இங்கே பாருங்கள், அவன் குனிஞ்சிட்டாருன்னா மண்டை சதறி இருக்கும் பாருங்களேன். அப்படியே அவ்வளோதான்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 4 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான். நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் பாயிண்ட்டுன்னு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிக்கணும் எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரைட் சைடு போகிறேன். பார்த்துட்டேன் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தெரியாத மாதிரியே போவோம். அவன் வரும்போது டக்குன்னு அப்படியே மண்டைக்கு ஏற்றிடுவோம்
ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். ஓ மை காட்! டஃப்பாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஹெல்த் வேறு இல்லை. ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாவது அடிக்கணும். ஓ ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டேன். சட் கையை வச்சு குத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கையை வச்சு அடிக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருந்தால் நம்மளும் கையை யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவன் ஜெயிச்சிட்டான், எதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து 3-4, நான் வந்து 4, அவன் வந்து 3. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், டஃப்பாக போகுது மேட்ச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது. அவ்வளோதான், அப்படியே எக்ஸாட் தூக்கு, எக்ஸாட் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஷாட்டு தான் போச்சு. இன்னொரு ஷாட்டு அப்படியே 24 ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாட்டில் அடித்தாலே 15 தான் போகுது, பாடியில் அடித்தா 24 போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை ஐயோ திரும்ப கையிலே குத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மை காட் ஃப்ரெண்ட்ஸ், 4க்கு 4 வந்துருச்சு. யார் ஜெயிப்பான்றதை இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில். நான் ஜெயிப்பேனா இல்லை அவன் ஜெயிப்பானா, யார் ஜெயிப்பான்றதை கமெண்ட்டில் மட்டும் போட்டு விட்ருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக விளாட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ஓய் ஆஃப்லைன், அடிச்சிரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் வின்னு. நல்ல வேலை கடைசி நேரத்தில் ஆஃப்லைன் போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ நம்ம வின் பண்ணியாச்சு, நம்ம தான் வின்னு. அதனால் ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட் வேணும்னா மட்டும் கீழே கமெண்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்ட்டுன்றதை போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதோட இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.